படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கமர்ஷியலான மூவியா இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலே பொங்கலுக்கு ஃபேமிலியோட வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மூவியா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காமெடியில ஒர்க் அவுட் ஆக படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஏன்னா ஆக்சுவலி சிட்டில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நாளா வில்லேஜ் சைடு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அந்த சண்டை, அந்த நடக்கிற விஷயங்கள், அந்த பக்கத்து வீட்டுல ஒரு விஷயம் வேற மாதிரி நடக்கும், இங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நாங்க நிறைய வளரும் போதே பாத்துருக்கோம். சோ அதை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ரொம்ப யதார்த்தமா இருந்தது. என்னன்னா மலையாள மூவியோட ஒரு பெரிய ஒரு ஹைலைட் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிள் கான்செப்டா இருக்கும். 2 hours அதை கொண்டு போற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அந்த கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையில இருந்து வேற எங்கேயுமே போகாம ரொம்ப யதார்த்தமான நடிப்பை எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா சொன்னா டைரக்டர் சார்லாம் ஜீவா சார்ட்ட சொல்லியிருப்பாரு. நீங்க 500 ரூபாய்க்குலாம் நடிக்காத தம்பி, 50 ரூபாய்க்கு நடி போதும் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் படம் முழுக்கவே அந்த 50 ரூபாயிலே நடிக்க வச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது படம். அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாறி பண்ணிருக்காரு ஜீவா சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பில்டப்பா இருக்கட்டும், அந்த டைலாக்கா இருக்கட்டும், அந்த ஒரு விதமான கெத்து, அந்த ஒரு விதமான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா இந்த படத்துல எதுவுமே இருக்காது. எல்லாருமே ஒரு மாதிரி வில்லனா தெரிவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோவா தெரிவாங்க. அந்த ஓவர் ஹீரோஷன் இருக்காது. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய ஹீரோஷன் போதும்பா, அதுக்கப்புறம் நீ ஹீரோஷனமா கொடுக்க வேண்டாம், நீ யதார்த்தமா தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நடிப்பை வாங்கினதா அந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு நான் நினைக்கிறேன். நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அவர்கிட்ட டைலாக்கா தான் இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி இல்லாம டைலாக் இல்லாம ரியாக்ஷன்ஸ் அந்த படத்துல இருக்கும்.